வராங்க. என்னன்னா எங்கள் வீட்டில் ஹீரோனா மாமா தான். யாரும் வேறு யாரும் அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப மரியாதை. அப்புறம் இருக்கும்போது சாமி கோவப்படுறாங்க அப்படின்னும் போது, சாமி கோவப்படுறாங்களா, திட்டுறாங்களா, இப்போ நீங்கள் அவங்ககிட்டலாம் பேசாதீங்க மாமா, உங்கள் மேலே என்ன தப்பு, லேட் ஆயிடுச்சு அவ்வளோதானே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் பேசுகிறேன். எனக்கு சாமியை பற்றி தெரியலை, கடவுளை பற்றி தெரியணும் அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அப்போ வந்து சாமிகிட்ட போகிறோம், பேசுகிறோம், ஹரி ஓம் சாமின்னு கும்பிட்றோம். ஏய் உனக்கு உலகத்திலே எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மாமா தாங்க சாமி பிடிக்கும் அப்படின்றேன். அப்படியா, சரி அப்படி எல்லாத்தையும் மாமாவாக பாரு அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் சரி உடனே நடக்கும், எல்லாத்தையும் மாமாவை பார்த்தேன்னா. நீ உங்கள் மாமா இப்போ வரணும்னு நினச்சினா உடனே வந்துடுவாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியாங்க சாமி, சரிங்க சாமின்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம உணரணும் அந்த இதெல்லாம் இல்லை. அப்போ சொன்னோன்னா இப்போ மாமா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கு போகணும், அவங்க பற்ற வேலை பார்க்கணும், அப்போ அந்த இதெல்லாம் தோணாது. மாமா வந்துட்டாங்க, மாமா லீவா மாமா இன்னைக்கு அப்படின்னு அத்தை மறப்பாங்க. எதுக்கு லீவான்னு கேட்குற அப்படின்னு. அத்தை ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வேலை தான் முக்கியம், அந்த இதெல்லாம் எதுவுமே தோணாது. சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் வளர்க்குறேன். கடவுளாக நினைக்கணும், மாமா நினைக்கணும். சரி மாமா இப்போ வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கேன். பற்றி கிளம்பிட்டாங்க. போய் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. டக்குன்னு பார்த்தா பைக் சவுண்டு வருது, வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏய் என்னங்க மாமா வர்றீங்க அப்படின்றேன். ஏய் வயிறு சரியில்லை வந்துட்டு அப்படின்ட்டு. அப்புறம் மாமா சாமி சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் கடவுள் நினச்சி செய், நீ என்ன செஞ்சாலும் நடக்கும் அப்படின்னாங்கல்ல. நான் இப்போ நீங்கள் வரணும்னு நினச்சே வந்துட்டு, அடிப்பாவி வேலை அவசரமாக இருக்குன்னு பார்த்தது நீ தானா அப்படின்ட்டு திட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் காதில் விழுகலை. உடனே சாமிக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்கிறேன். சாமி பாருங்க சாமி, நீங்கள் மாமா வந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்க, நான் நினச்சிட்டு 2 பாத்திரம் கூட விளக்கலாம், அதுக்குள்ளே மாமா வந்து நிற்கிறாங்க, காரணம் எதுவாக இருக்கட்டும் சாமி, ஆனால் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப திட நிச்சயமாயிருச்சு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 அண்ணங்க, நான் ஒரு பொண்ணு. அண்ணங்கெல்லாம் ஹைட்டாக தான் இருப்பாங்க. நான் ஹைட்டு கம்மியாக இருக்கேன்ட்டு நான் வெளியில் விசேஷங்களுக்கெலாம் போக மாட்டேன், ரொம்ப யார்ட்டையுமே சரியாக பேச மாட்டேன். நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. என் கூட யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பேசுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். அப்போ வந்து சாமிகிட்ட பேசும்போது இது பண்ணும்போதெல்லாம் என்னோடதெல்லாம் சொல்லுவேன், ஷேர் பண்ணேன் அப்படின்னா நான் பண்ண புண்ணியம் தான் எங்கள் மாமா கிடச்சிருக்கிறாங்க. வேறு யாருன்னா பொண்ணு இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க, எனக்கு வந்து எனக்காகவே கடவுள் உங்களை படைச்சிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு மாமா தான் உயிர், அந்த மாதிரி. இப்போ இவங்களாம் அப்பா பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தான், எங்கள் பெரிய அண்ணா தான். அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஒரு தனி கேரிங், தங்கச்சின்னு இருக்கனால ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனவே மறந்துட்டேன். உங்களுக்கு சாமி சொன்னதுக்கப்புறம் பார்க்குறீங்க, எனக்கு சாமி சொல்கிறதுக்கு முன்னாடியே மாமா தான் அப்படின்றது தான். அப்போ வந்து சாமி சொன்னது, உனக்கு மந்திரம் வந்து மாமா மந்திரம் மட்டும்தான், எல்லாத்தையும் கடவுளாக பாரு, கடவுள் தான் மாமா, எல்லாத்தையும் கடவுளாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த இது தான். அதுக்கப்புறம் போக போக இப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும், இது பண்ணும். அப்படிலாம் வரும்போது என்னோடதை நான் சாமிக்கிட்ட சொல்லுவேன். இதே இது நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கோ, அவங்க பண்ணுறது தப்பு. அப்போ சாமி சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றை பாரு, நீ பண்ணாமல் அவங்க சொல்லுவாங்களா, அந்த இடத்துல நீ என்ன செஞ்ச, நீ ஒன்றை சரி பண்ணுப்பா, உங்ககிட்ட தான் விஷயம் இருக்குது, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாங்க, கூமுட்டை அப்படின்வாங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி. அடுத்து நான் இப்போ நைனாட்ட போய் எங்கள் மாமனார்கிட்ட போய் ஏதாவது பேசுகிறேன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சொன்னோம்னா, நீ வந்து அவங்ககிட்ட பேச தெரியாமல் பேசுகிற, உனக்கு பிரச்சனை உன் வாய் தான், வாய்க்கு பூட்டை போடு, தேவையில்லாமல் பேசக்கூடாதுப்பா, புரிஞ்சு பேசுப்பா. ஒவ்வொருதுமே ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு தேவையானது எது, நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத சொல்லித்தர யாருமே இல்லை. செவ்வாவளி கோவிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரு கிடைச்சாதான் அந்த இதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்மளை பார்க்க வைக்கிறவங்க தான் குரு. கடவுள் இருக்காங்க, நம்மளுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் எப்படி இருக்காங்க என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க.
அவங்க மாமியார் இருக்காங்க. டிவி நல்லா பெரிய டிவியாக இருக்குது. ரிமோட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, போட்டுவிட்டு பாப்பாவை பார்க்க விடுங்கன்னு. பாப்பா காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்களா, அவங்களும் மாற்றிக்கிட்டே இருக்காங்களா சேனல், ஒர்க் ஆகவே இல்லை. உடனே தேவி கொஞ்சம் வாப்பா வந்து அதை கொஞ்சம் இதை பாருப்பா, மாத்திரை இது பண்ண முடியல, அப்படி ஒரு வேளை அது ரிப்பேர்னா உங்கள் ரிமோட்டு தாப்பா அப்படின்றாங்க. சேன்ட்டு போய் ஆன் பண்ணி பார்க்குறேன். அவங்க வந்து டிஷ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அதுக்கு நேராக வந்து பெஞ்ச் இருக்குது, அந்த இது வந்து மறைச்சிருக்குது. மறைச்சோன்னே நான் டக்குன்னு அந்த இதை விளக்கிட்டு இந்த இது போட்டோன்னு பாப்பா அப்படி துள்ளி குதிச்சு சிரிக்கிறான். டிவி வந்துருச்சு, சேனல் வந்துருச்சு அப்படின்ட்டு. உடனே எனக்கு சந்தோஷமாயிருச்சு. எப்படி சிரிக்கிறான். ஆமாப்பா காலையிலேருந்து ஒரே அழுக. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இதை நான் பார்க்கல பாருப்பா அப்படின்னோடனே சடனாக எனக்குள்ள பாரு நம்மளுக்குள்ளே கடவுள் இருக்காங்க, கடவுளை காமிக்க குரு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே இப்போ குரு கிடைக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள காமிச்சு கொடுக்குறவங்கள தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு கடவுள் குரு சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எதுக்கு இவங்கக்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறாங்களோ கேளு பண்ணு. எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லுவாங்க. மந்திரம் சொல்கிறாங்களா வந்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் பர்றி முக்கியமானது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மணியண்ணா ஸ்பீச்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேசினாங்க அப்படின்னா வந்து கேட்பேன். ஆனால் கேட்கும்போது திரும்ப நான் அண்ணா பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து எங்கே போனாங்கன்னு யோசிப்பேன். எனக்கு அது அந்த இது மட்டும் வராது. ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உள்ளே ஆழமாக போவாங்க, நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திரும்ப வந்துட்டு அந்த இதை முடிச்சிருவாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இங்கே வந்து சாமி வந்து ரொம்ப நம்மளுக்கு மந்திரங்கள், சாஸ்திரங்கள், வேதங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே வந்து கான்ஃபரன்ஸில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேதங்கள் நம்மளுக்குள்ளே புரியாதது பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளானது அப்படின்னா கடவுள், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும் அப்படின்ற விஷயம்தான். அது இருந்துச்சுன்னா வேதங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து இப்போ பரத டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அந்த இதுவுமே சாமி தான். இப்போ நாங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடணும்னா சரி, நீ ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, நீ ஒரு பரத டீச்சராக போயிருப்பான்னு எனக்குள்ள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாமி. என்னடா இவ்வளோ வயசுக்கு அப்புறம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாங்க செய்யணும், அடுத்து வேறு எதுவும் தெரியாது. மாமா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சாமி சொல்லுவாங்க, சாமி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 2 பேர்த்திட்ட எந்த இதுவும் இல்லை. அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க. கிளாஸ்க்கு போவேன் பண்ணுவேன். சென்று ஸ்கூலில் சேர்ந்தே இது பண்ணுறேன். பார்த்தா இங்கே கடவுளாக பார்க்குறோம் குழந்தைகளை. இப்போ கலைவாணி அக்கா சொல்கிற மாதிரி தான் இப்போ போகிறோம், இப்போ அந்த பாப்பாவுக்கு சொல்லி தர்றோம் அப்படின்னா அது வந்து இந்த பொண்ணுன்னு இல்லாமல் நம்ம கடவுளாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. பெல் அடிச்சோன்னே வந்துடுவாங்க. வந்து மிஸ் பாட்டு போடுங்கன்னு வாங்க, ஆடுவாங்க, நல்லா ஜாலியாக பேசுங்க, வீட்டில் உள்ள விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. மிஸ் இந்த மாதிரி மிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, நல்லா பேசுவோம் ஜாலியாக. சரின்ட்டு இப்போ எக்ஸாம் வருது, இப்போ 1 வாரம் லீவுனா எல்லாம் அப்படியே அழுக ஆரம்பிச்சோம். மிஸ் உங்களை பார்க்க முடியாது மிஸ் 2 வாரம் அப்படின்னு. சரின்ட்டு அங்கே கிளாஸ் பக்கம் சரி நேம் லிஸ்ட் ஏதாவது எழுத போவோம் ப்ரோக்ராமுக்குன்னா, என்ன பிள்ளைங்கள்லாம் அழுகுறாங்க அப்படின்னா, என்னங்க மிஸ் பண்ண டெய்லி நாங்கள் கூடையே இருக்கிறோம், எங்களை விட்டு அவங்க பிரியலையா, நீங்கள் பரத மிஸ் வாரத்தில் ஒரே ஒரு நாள் வருவீங்கன்னா உடனே அழுகுறாங்க அப்படின்னுவாங்க. எனக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல நம்ம மேலே பிரியமா இருக்குங்க பிள்ளைங்க அப்படின்னு. மிஸ் என்னங்க மிஸ் பண்ண கண்டிப்பாங்க சாமி, உங்களை பார்க்கல அப்படின்னா இங்கே இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோங்க சாமி, கண்டிப்பாக சத்தியமாக. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம சாமிகிட்ட தான், இந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க சாமி இப்படிங்க சாமின்னுவே, சாமி உள்ள ஒரு கான்ஃபிடென்ட், போப்பா எல்லாம் நல்லா நடக்கும்ப்பா அப்படின்ட்டு. சரின்ட்டு இப்போ போன ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் மேம் கொண்டாதேவி நீங்கள் தான் வரணும்னு சொன்னவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. நியூ பிரின்ஸிபல், எல்லாத்துக்குமே புதுசாக தான் இன்டர்வியூ. அவங்க வந்து யோகா கராத்தை மட்டும்தான் வைக்கணும், பரதத்தெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்ட்டாங்க. சாமிகிட்ட வந்து சொல்கிறேன், சாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. மாமாட்டையும் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுளை நினச்சிப்போ அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்குள்ளே போகாது. அவங்க ஒரு விஷயம் சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுன்னா இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சா நம்ம நினைக்கிறதானே இங்கே நடக்கும். அப்போ சேர்ந்து சாமிக்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்களே சாமினா
போனையெல்லாம் தூக்குனா அவங்களாம் என்ன பார்க்குறது. எனக்குலாம் என்னடா அவங்க பெரிய லெவலில் பேசுகிறாங்க, ஆனால் சாமி இப்படி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுவும் தோணலை ஒன்றும். சரிங்க சாமி அப்படின்ட்டு சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்பயும் போல தான் கிளாஸ் நடக்குதா, பாப்பா எடுங்கப்பா அப்படின்னு தூக்கலை. அப்படி இருந்தாலும் அங்கே கடவுள் தான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மேம் மாறுறாங்க தவிர அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வித்தியாசம் தெரியலங்க சாமி. இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்ககிட்ட கடவுளை பார்த்து பேசணும்னா அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா தாங்க சாமி பேசுகிறாங்க. இப்போ போன வாரம் கூட இப்போ வியாழக்கிழமை காலையில் ஒரு ஸ்கூல், ஈவினிங் ஒரு ஸ்கூல் போயிட்டு உமாட்ட தான் சேஞ்ச் வாங்க போயிருக்கிறேன். உமா அடுத்து மார்க்கெட் போகணுண்டா அப்படின்றேன். நீ ஓடிக்கிட்டே இரு, அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு என்கரேஜ் வரும். நீ என்ன இப்படி இருக்க, அது ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயர்டே இல்லை, எதுவுமே இல்லை. போகிறேன் வர்றேன். அப்புறம் என்ன அப்படின்னா என் பிள்ளைங்க தான் பாவம். இப்போ டென்ஷன் ஆகிட்டோம் பண்ணுறோன்னா ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்கக்கிட்டலாம் நல்லா சிரித்து பேசுகிறோம், அவங்களும் நம்மகிட்ட பிரியமாக இருக்கிறாங்க. அதை வீட்டில் வந்துலாம் சொல்கிறோம், சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒரு சேட்டை செய்யும்போது கடவுளாக பார்த்தாலும் டக்குன்னு ஒரு செகண்ட் அம்மா டயர்டாக இருக்கேன் இல்லை பாப்பா, இந்த தான் ஒன்று பண்ணுறியா பாப்பா அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ அப்படியே தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் கோவப்படுறதா இருக்குது. அந்த செகண்ட்லேயும் இப்போ மாமா நம்ம மேலே கோவப்படுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா டக்குனு பிள்ளைங்க சடனாக பாப்பா பாவம்ப்பா அம்மா இன்னும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அழுகையே வந்துடும். இங்கே பாடுறா நம்ம அவங்கள திட்டுறோம், அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த நம்ம கடவுளாக பார்த்து செய்கிறோம், ஒரு சின்ன வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் அது நம்மளுக்குள்ள மிகப்பெரிய பயன் அளிக்குது. ஒவ்வொரு செகண்டுமே இங்கே என்னங்க சாமி சொல்ல அனுபவமாக தாங்க சாமி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாமி. அறிவோம் சாமி. அறிவும் சாமி எல்லாருக்காகவும். என் பேர் செந்தில். சொல்லி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகிடும். இது சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான், அப்படியே ரேஸ் ஆகிடும். எல்லாரும் அனுபவம் சொல்கிறாங்க. இந்த அனுபவத்திலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறோம். இப்போ டைரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிட்டோம்னா அனுபவம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ டெய்லி பாடத்தை கேட்குறோம், பாடத்தை பற்றி சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது ஆழமாக போய் பதியும். அப்போ தான் அவன் அந்த இடத்துல இருந்து எங்கேயுமே பெறலாமல் போவான். ஒரு சைக்கிள் ஓட்டுறோம். நம்ம ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் பழகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளை யாராவது பிடிச்சிக்கிடுவாங்க, நம்ம அப்பா சொல்லித்தராரு, நம்ம அம்மா யாராவது ஒரு ஆள் சொல்லித்தராங்கன்னா அவங்க மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கும். அந்த சைக்கிளை பழகிற வரைக்கும் நம்ம நம்பிக்கை அவங்க மேலே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட செயல் என்னவாக இருக்குது, அந்த சைக்கிளை பழகிறதா இருக்குது. அப்போ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வர்ற வரைக்கும் யாராவது ஒரு தோளில் போய் தான் நிற்போம். ஆனால் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல கொடுக்க வார்த்தைகள் என்ன இருக்குன்னா, நீயா ஓட்டிடுவடா, இப்படியே 2 நாள் ஓட்டிடுவடா அப்படின்னு. அப்போ நான் பழகிற வரைக்கும் யாரோட பற்றுதலில் இருக்கேன்னு பார்த்தேன்னா என் பக்கத்தில் இருக்கவங்களோட நம்பிக்கையில் தான் இருக்கேன். அப்போ குருவோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீ பழகிற வரைக்கும் கடவுளை பார்க்குற வரைக்கும் இந்த வார்த்தைகள் உனக்கு துணையாக இருக்கும். இந்த வார்த்தைகள் தான் உன்னையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்பையும் குரு என்ன சொல்லுவார், நான் வரமாட்டேன்டா, நான் சொன்ன பாடம் தான்டா உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாடம் தான் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இதே வார்த்தையை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார். எல்லா இடத்துலையுமே கடவுளாக பாரு, இது நீயா பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாமி சொல்லியிருக்கலாம், நான் அவனை காப்பாற்றுறேன்டா, இந்த இடத்துக்கு போடா, அவனை போய் பேசுகிறா வைடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பாவும் நம்மளை சொல்லியிருக்கலாம், நான் பின்னாடி உட்காந்து நான் பெடல் போடுறேன்டா, நீயே ஓட்டுறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அந்த விஷயத்தை பழகிற வரைக்கும் அவர் அந்த இடத்துல வரார். அப்போ நம்மளோட செயல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செய்ய வேண்டிய செயல், நான் எனக்கு அப்பா சைக்கிள் ஓட்டினா நான் ஏன் சைக்கிள் ஓட்டணும், அவரே ஓட்டுறாருல, நம்ம பின்னாடி உட்காந்து ஜாலியாக போயிடலாம்ல அப்படின்னு. ஆனால் அடுத்து நான் அப்பா ஆகணும், அப்போ இன்னொருத்தனை வச்சு ஓட்டணும், இதுதான் செயல். அப்போ அந்த விஷயத்தை நான் செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி தான் பாடம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த இடத்த நம்ம செயலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் யாரோட துணையோடு செய்கிறோம், எந்த விதமான எண்ணத்துலேருந்து செய்கிறோம் அப்படின்றத இதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. அந்த அனுபவத்தை தானே அனுபவிக்கிறதா பார்க்கணும். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பார்த்தானா 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு அடிச்சு கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க, சேவாக்கு மாதிரி விளாடுவாங்க எல்லாரும்.
நம்ம பேசவே தேவையில்ல, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கடைசியில் என் பேர் வரும், நீ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் 1/2 மணி நேரம் எடுத்துட்டாங்க. நம்ம போய் என்னத்த சொல்ல, அறிவை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படிதான் வந்து ஒரு மாதம் சும்மா சைலண்டாக தான் இருந்தேன். ஒரு நாள் சாமி வந்து என்ன கேட்டார்னா, டே எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டார், இந்த 2 ஊமை இங்கே வர்றாங்களா, அவங்க வராங்களா போச்சு. நம்ம இப்போதான் 1 மாசத்துல போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மள மாதிரியே 2 பேர் மேட்சை பார்க்குறாங்க போல இருக்கு, மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. டேய் அவங்க 1 வருஷமா வர்றாங்க அப்படின்னா, ஐயோ போச்சு. ஆனால் அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு உண்டான வார்த்தையாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு இதே வார்த்தை நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம எவ்வளோ நாள் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் இருக்கிறது, சும்மா உட்காந்து எவ்வளோ நாள் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வாட்ச் பண்ணுறது வேலையில் நம்மளும் அந்த இடத்துல கலந்துக்கணும். ஆனால் எப்படி கலந்துக்கிறோம் அப்படின்றதான் மேட். அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு சாமி பேசுறியாடா அப்படின்னாரு. பேசுகிறேன் சாமி அப்படின்னு பேசுகிற அன்னைக்கு சாமி தேர் வந்துருச்சு. எனக்கு முன்னாடி இவர் சோமு பேசினார். டே பேசுகிறேன் இல்லை சாமி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி நம்ம சொல்லணும்னு நினச்சதை அவரே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது, போச்சு இங்கேயும் போச்சா அப்படின்னா, நீ பேசுறியாடா அப்படின்னாரு. நானும் சாமி பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன், 2 வேலைக்கு நான் போங்கடா அப்படின்னு வச்சுட்டாரு. அப்புறம் மறுநாள் பேசினார். அன்றைக்கி முதல் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதே தப்பில் தான் நான் முதல்ல வெளியே போனது. அதாவது எனக்குள்ளே பேச தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பேச தெரியலன்றது ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன்னு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை. அப்போ குரு என்ன இடத்துல அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சும்மா பேசுகிறா, எல்லாம் தெரிஞ்சா பேசுகிறாங்க, அவன் வர்றதை பேசுகிறாங்க, நீ பேசுகிறா அப்படின்னு சாமி. அவங்க நல்லா பேசுகிறாங்க சாமி, நான் என்னத்தை சொல்கிறது, உனக்குள்ளே வர்றது சும்மா அடிச்சு விடுறா, வர்றது வரட்டும்டா, வரலைனாலும் பரவாயில்லடா, அதிகமாக சொல்கிறா. சரி பரவாயில்ல நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் சொல்லானதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நாள் சில நேரம் நாளைக்கு காலையில் என்ன பாடத்தை சொல்லலாம் அப்படின்னு, சரி ஏதாவது ஒன்று வரும் அப்படியே பார்த்துக்குவோம், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு. இப்போலாம் என்ன கான்ஃபிடென்ட்டாக வருவேன்னா, நம்மளுக்கு முன்னாடி 10 பேர் பேசுகிறாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு 10 எடுத்துருவோம். புதுசாலாம் தேடவே தேவையில்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, புதுசாலாம் தேவையே இல்லை. இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுவோம். இப்போ இங்கேயும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இவங்கெல்லாம் எடுத்ததை மொத்தமாக கோர்த்து ஒரு நம்மளுக்கு அதுதான் வரும். ஒரு நாள் சாமிகிட்ட சொன்னேன், சாமி வந்து எனக்குள்ளே தோணுன்னு சொன்னேன், என்னடா இப்படி இருக்க, என்னடா அப்படின்னா, சாமி ஒன்றும் சுயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை சுயத்தை தெரிஞ்சவன் கூட இருந்தாலே போதும், அவனை காப்பி அடிச்சே நம்ம குழப்ப ஓட்டிடலாம். இதான் என்னோட பாலிசி. அப்போ இருக்குது, ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இருந்து அவனை காப்பி அடிச்சுட்டே போயிடணும். கடைசி வரைக்கும் அதை செஞ்சால் போதும், என்னால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சாமி, நானும் அந்த சுயத்தை போயிடுவேன் அப்படின்னு. சரிடா அவனுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, உள்ளே போயிடுறா, இதாண்டா அவனுக்கு சரியான வழி. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க சாமி மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம இந்த பாடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்தோம்னா புத்தியிலேருந்து அந்த கேள்வி வரும், எப்படி சாமி மட்டும்தான் இந்த இடத்துல சொல்ல முடியுமா, நம்மளால இதை படிக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையும் படிக்க முடியும். ஆனால் புத்தியிலேருந்து ஒரு கேள்வி கேட்கும், நீ படித்தது சரியா தவறான்னு எப்படி நீ தீர்மானம் பண்ணுறன்னு ஒரு கேள்வி கேட்டுருச்சுன்னா அந்த இடத்துல தடுமாறிடும். அப்போ தடுமாறி இந்த பக்கம் வந்துட்டா பிரச்சனை இல்லை, தடுமாறி அந்த பக்கம் போயிட்டோம்னா அது எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிடும். எங்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னு எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது. இந்த காலையில் இப்போ சொன்னாங்கல்ல, இவங்க சொன்னாங்கல்ல, இப்போ சொன்னாங்கல்ல, எங்கள் அண்ணன் பேசும்போது ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், கடைசியில் கூட்டிகிட்டு போய் அவன் தெளிவாக வெளியே போயிடுவான், அவன் கரைக்கு போயிருக்கான், நம்ம கூட்டிகிட்டு போனாங்க பாரு. அவங்களோட நிலைமையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுவாங்க. இதே தப்பு தான், ஏகலைவனுக்கு அதான் நடக்கும். அவன் கற்றுக்கிட்ட வித்தை எல்லாமே சரியான வித்தையாக தான் இருக்கும், ஆனால் அது எந்த இடத்துல எந்த முறையில் பயன்படுத்துறதுன்றது அந்த ஞானம் தான் அவனுக்கு இருக்காது. அதைத்தான் துரோணாச்சாரியார் அந்த ஞானம் இல்லாதனால தான் அந்த இடத்துல. அப்போ இந்த ஞானத்தை சரி தவறுன்னு எப்படி சொல்கிறது? இப்போ நம்மளே சின்ன பிள்ளையில சில நல்ல விஷயங்கள் செய்வோம், அப்பாட போய் சொல்லும்போது டே இப்படி செய்யக்கூடாதா, அப்போ அந்த தீர்மானம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நிச்சயம் ஏற்படுது, ஆமாம் இது சரி தப்புன்னு. அந்த ஒரு தீர்மானத்தை தான் இங்கே வந்து குரு நம்மளுக்கு அந்த குரு பக்தி மூலமாக கொடுக்குறாரு. அப்போ குருவோட வார்த்தைகள் ஏன் அந்த இடத்துல இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, அவர் எந்த பிரதிபலனும் நம்மகிட்ட ஏற்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து நம்மளை வந்து கடவுளாக பார்க்குறாரு, நம்ம ஆரம்பத்தில் குருவாக தான் பார்க்குறாரு, சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அப்போ இந்த குருவோட வாக்கியங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம பழகுற வரைக்கும் நீங்கள் எப்போ பழகுவீங்க, எப்படி பழகுவீங்கன்ற கேள்வியை திரும்ப புத்தியிலேருந்து வரும். அதுக்கும் நம்ம பாடத்துலேருந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, ஒரு குதிரையில் ஒரு பக்கம் கால் ஏறி அடுத்த இடத்துல போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடும். அவ்வளோ செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒருத்தனுக்கு ஞானம் கிடச்சிடும். ஞானன்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறது கிடையாது, எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. அந்த உனக்குள்ளே இருக்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தெரியாது. எல்லாரும் நம்ம சித்திரை திருவிழா பார்க்குறோம்,
சில நேரம் நம்மளுக்கு சாமி தெரியல அப்படின்னு நினைப்போம். உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏறி நின்று பார்த்தோம்னா தெரியும். அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணம் அந்த செயல் குரு காட்டுற ஒரு விஷயம். இந்த இடத்துல இருந்து பாரு, இந்த இடத்துல இருந்து பார்த்தேன்னா உனக்கு புரிய வரும். நீயா புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஞானம் உனக்கு வராது. நான் சொல்கிறது எல்லாமே மண்டே ஆட்டுவேன், ஆனால் நீயா உணரணும். உனக்குள்ள அந்த விஷயம் வந்து ஆழமாக பதியணும். இவனே ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டானா அவனை அந்த இடத்துல இருந்து நகட்டவே முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள சங்கல்பமாகவே பார்க்குறான். அந்த பார்க்குற வரைக்கும் தான் இந்த சிரமம். பார்த்துட்டான் அப்படின்னா இங்கேருந்து வெளியே போக மாட்டான். காரணம் என்னன்னா அவன் எல்லாத்தையுமே கடவுளாக பார்த்துருவான். அப்போ எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறது எதுக்கு? எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடத்தில் ஏன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும்போது, எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கும்போது தான் அவனுக்கு எந்தவித எண்ணமும் மனசில் வராது. எல்லா குணங்களும் வேற. எல்லா குணங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன இருக்குன்னா எண்ணங்கள் தான். அவனோட சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அவனோட குணமாக வெளிப்படுது. அப்போ சிந்தனையை சரி பண்ண முடியாது. ஏன்னா சிந்தனையே இல்லாமல் யாரால் இருக்க முடியாது. இப்போ என்னால் சிந்தனை எல்லாருக்கும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை வைக்கணும். இந்த குரங்கு கையில் ஒன்று பிடிங்கிட்டு இன்னொன்று ஒன்று கொடுத்தோம்னா அது பேசாமல் இருக்கும். இல்லைன்னா அது தவிக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் கையில் என்னத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். அப்போ கொடுக்குற வரைக்கும் இவன் பேசாமல் இருக்குன்னா அவனுக்கு கடவுளை கையில் கொடுத்துருந்தா கடவுளை குடிச்சிக்கிட்டே இரு, நீ வாடு பேசாமல் இருப்ப, பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு எல்லாம் நடந்துடும். அப்போ இங்கே வந்து அதுதான் கடவுளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் செதறாமல் இருக்கும். அப்போ வேறு எந்த சிந்தனையும் செதறலைன்னா நம்மளுடைய குணங்கள் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படும். அப்போ நம்மளுடைய எண்ணத்தை சிந்தனையை சரி பண்ணணும். ஏன்னா சிந்தனைன்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணிட்டோம்னா நம்மளோட சொல் செயல் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்போ இந்த 3 விஷயமே யார்கிட்ட கரெக்டாக இருக்கும்னா இந்த பிரம்ம வித்யா படித்தவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவனோட சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இப்போ பாடத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இங்கே யாக்கியவல்லி முனிவர் வந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். அவர் எப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி புத்தியிலேருந்து வரும்போது அவர் எதாவது படிச்சுட்டு வந்திருக்காரு, அதனால் வருது போல இருக்கு அப்படின்னா. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்த மந்திரத்தில் அங்கே இருக்க எல்லாருமே பிரம்ம வித்யா படித்தவங்க தான் வருவாங்க. ஆனால் பிரம்மஞானி யாரோ எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு தயக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன் அந்த தயக்கம் வருது அப்படின்னா அவனுக்கு அங்கே சிரத்தை இல்லை. அவனுக்கு தான் அப்படின்ற ஒரு பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ தான் எல்லாவா இருக்குன்ற பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னா அவனுக்கு அந்த பய உணர்வு வரும். பய உணர்வு இல்லாதனால தான் இப்போ எடுக்க மாட்டான். அப்போ இவர் மட்டும் எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறாரு? இவர் மட்டும் எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறாருன்னா இவர் எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறாரு. எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறாரு. அதாவது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்தையுமே பிரம்மமாக பார்க்குறாரு. பிரம்மத்துக்கு டெஃபினிஷன் சொல்லுங்கன்னா சொல்கிறாரு. எதை பற்றி சொன்னாலும் சொல்கிறாரு. எதை பற்றி எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்களோ கேள்வி கேட்டவனோட மனநிலைக்கு அவனுக்கு தகுந்தவாறு அவன் புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜில் சொல்லணும். சைனாக்காரனுக்கு போய் தமிழில் சொல்கிற விளக்கம் சொன்னால் அவனுக்கு புரியாது. சைனாக்காரனுக்கு சைனா பாஷையில் தான் சொல்லணும். அப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த மந்திரங்களில் சொல்கிற போட எல்லா பதில்களும் எப்படி இருக்குன்னா அவர் மனைவி கேள்வி கேட்டால் மனைவிக்கு இருந்தான விஷயங்கள், அவங்க ஒரு ராஜா கேள்வி கேட்டால் அந்த ராஜாவுக்கு உண்டான பதில். இதை எப்படி இவர் சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அவர் பிரம்மமாகவே இருக்கார். எப்பயுமே பிரம்மத்திலே இருக்கிறவனுக்கு மற்ற எதையும் பார்க்க தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க தெரியும். இப்போ இந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். இந்த சூழ்நிலைக்கு எப்படி கூட்டிகிட்டு போகணும்னா எல்லாத்தையும் கடவுளாக பார்த்தா தான் முடியும். அப்போ எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு அனுபவம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு வந்து சாமி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். யுவர் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்படி தான் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். நம்ம பாஸ் வந்து உனக்கு எப்பயுமே சரியாக தான் இருப்பார், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, வேறு எதுவும் நீ பண்ண வேணாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து என்ன தெரியும்னா எனக்கு அவருக்கு நேரடியாக சண்டை தான் வரும். எது கேட்டாலும் சண்டை தான். அப்போ அவர் எது சொன்னாலும் முதல்ல செஞ்சிடுறா, நீ எதுவுமே சொல்லாத, செஞ்சிருன்னு சொல்லுவார். செஞ்சுட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல தான் என்னோட அகங்காரம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த இடத்த காமிக்கணும்ல, காமிக்கிறதுக்கு என்ன விஷயத்த சொன்னால் இவனுக்கு புரியும் அப்படின்னா சொல்லலைன்னா புரியாது. ஏன் புரியாதுன்னா இவனே பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் வெளிப்படையாகவே பார்த்துட்டே இருக்கால. என்னைக்கு தன்னைத்தானே பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் இவனுக்கு இவன் என்ன செல்றான் அப்படின்றது புரியும். அப்போ தன்னைத்தானே பார்க்கணுன்னா யாராவது ஒரு ஆள் காட்டணும். அப்போ அந்த யாராவது ஒரு ஆள் எப்படி காட்டுறாருன்றதான் இங்கே மாட்டுறாரு. என்ன காட்டுறாரு அப்படின்றத அதுக்கடுத்து தான் புரியும். முதல்ல காட்டுறதை பார்க்கணும், அப்புறம் என்ன காட்டுறான்னு பார்க்கணும், அப்புறம் அதை எப்படி நம்மளுக்குள்ளே கொண்டு வராங்கன்றதை பார்க்கணும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. எடுத்தோடனே எல்லாத்தையும் கடவுளை பார்த்துட முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அடுத்த நிமிஷம் பார்க்க முடியுமான்னா முடியாது. அது ஏன் முடியாது அப்படின்னும் போது அவனோட செயல்கள் சிந்தனை எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏற்படணும். அது வெளியே ஏற்படுறதுக்கு என்னென்ன ஏற்படுதுன்னா அவனை சுற்றி இருக்க சங்கடங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஏற்பட தான் செய்யும். அந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு நாள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டெய்லி நமக்கு ஏற்படுற அனுபவங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு அப்படியே மேலே போயிட்டு வருது அப்படின்றதே நம்ம நல்லா பார்க்கலாம்.
ஏன்னா இங்கே மனம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மனத்துக்கு ஆதாரமும் அதுவாக தான் இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீ தான் பிரம்மம்னு சொல்லணும். நீ தான் பிரம்மம்னு சொல்லணுன்னா அதை நிலையில் இருக்கிறவங்க சொன்னால் தான் அது புரியும். அது எல்லாருக்கும் புரிய வருமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த நிலையில் நம்மளுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி சொன்னோம்னா கண்டிப்பாக புரியும். இப்போ கூட ஒரு உதாரணம் நடந்தது தான். ஸ்ரீகாந்தனை வந்து போன வருஷம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணுறாரு, ரீகால் பண்ணுறாரு. பின்னாடி இருந்து திலகா வந்து அதை சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்றதை சொல்கிறாங்க. அடுத்த நொடியாக அவர் எடுத்துட்டார். அப்போ இப்படி யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதை இவருக்குள்ளே யார் சொன்னார்? இவருக்குள்ளே இருந்த விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஏன் வரல? அவர் ரீகால் பண்ணுறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பின்னாடி இவர் சொன்னதை அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்ல வந்ததை இவர் சொல்கிறார். நான் போய் சொன்னேன் சத்தமாக சொல்லுப்பா அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, இல்லைனா அவங்களோட கண்டினியூட்டி கெட்டு போயிடும், அவரே சொல்லட்டும் அப்படின்னு. அடுத்த நெகண்டே அவர் எடுத்துட்டார் பாயிண்ட். இப்போ இந்த அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாலே இந்த பாடம் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கும். அப்போ பாடத்தில் இருக்கிறனால நன்மையாக தீமையாலாம் தெரியாது, என்ன நடக்குதுன்றதை அவங்கவுங்க தான் தீர்மானிக்கணும். அதை தான் குருஜி காட்டு கொடுக்குறாரு. யாருக்கு என்ன வேணுன்றதை அவங்கவுங்க பாணியிலேருந்தே பார்த்துக்கோங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் சந்தேகம் கண்டிப்பாக வராதா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் கண்டிப்பாக வரும். சந்தேகம் நம்ம போகிற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சந்தேகம் வரும்போதெல்லாம் உள்ளே இருக்க என்ன பதில் சொல்லுவானா, இது உன் புத்தியிலேருந்து கேள்வி கேட்குது, இதை உள்ளே இருக்க என் பேச்சை கேளு அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு நிலைக்கு நடுவில் தான் நம்ம டெய்லி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக புத்தி செயல்படாமலாம் இருக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அப்படிலாம் யாராலும் எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் என்னைய வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ புத்தி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னா புத்தி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அது நம்மளை விடாது, நம்ம அதை பிடிச்சி வச்சுருக்கோம், நம்மளை அதை பிடிச்சி வச்சுருக்கோம், அதனால் விடாது. அப்போ கடவுள் வந்து அந்த இடத்துல எப்படி செய்கிறாருன்ற சில அனுபவங்கள் மூலமாக அதை சாந்தப்படுத்துகிறோம். அப்போ சாந்தப்படுத்த அதோட வீரியம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அது வீரியமற்றதாக மாறுதா இல்லைன்னு தெரியாது, ஏன்னா அந்த நிலைக்கு நான் இன்னும் வரல. ஆனால் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய உள்ளே இருக்க தானாக சொல்ல கொடுக்க ஆரம்பிப்பான். உள்ளே இருக்கவன் சொல்லிக் கொடுக்குறத கொஞ்சம் கவனித்து கேட்டாலே போதும். கவனித்தல் தன்மையை மட்டும்தான் இங்கே குரு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. நீ கவனிச்சுக்கிட்டே இரு, யார் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இரு, எப்படி இருக்கணும்னு பாரு. தேவையில்லாத பாதி பேர் விஷயத்தை உள்ளே கொண்டு போகாமல் இருந்தாலே தேவை உள்ளது தானாக வெளியே வந்துடும். அந்த தேவை இல்லாததை நான் எப்படி எடுத்துக்கிறது, என்னகிட்டேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சமாவது கவனித்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவமா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு மட்டும் அனுபவம் கிடையாது. அதே அனுபவம் நம்மளுக்கு ஏற்படலாம். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் எப்படி செயல்பட்டுருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புத்தி ஒரு பதில் சொல்லும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் நம்ம புத்தி இப்படி தான் பதில் சொல்லும். ஆனால் பாடத்தில் இருக்கவன் எப்படி பதில் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பாடத்தில் இருக்கவனோட தெளிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவன் ரொம்ப தெளிவாக. அப்போ நம்ம ஏன் அந்த தெளிவு இல்லை அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த தெளிவு வரணும்னா இன்னும் அவங்கள மாதிரியே நம்ம அபியாசம் பண்ணணும். அப்போ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இப்போ இந்த இடம் வந்து நகண்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, நம்ம மட்டும் இப்படி பேசுகிறோமே அந்த எண்ணமே வேணாம். அவங்களுக்கு இது காலம், நம்மளுக்கு ஒரு காலம். அதனால எவ்வளோ பேசினாலும் இங்கே எதை பேசுகிறோம் அப்படின்றதான் முக்கியம். சத்தியத்தை எப்படி வேணால் சொல்லலாம், 1 மணி நேரம் சொல்லலாம், அரை மணி நேரம் சொல்லலாம். ஏன்னா நாரதர் வந்து இதே பாடத்துலேருந்து ஒரு விஷயம் நாரதர் வந்து போய் சனத்குமார் மகிழ்ச்சியை கேட்கும்போது எனக்கு வந்து நிம்மதி இல்லை, அதாவது அந்த சுகத்தை சோகமாகவே இருக்குது, சோகமாகவே இருக்குது அப்படின்னும்போது உனக்கு என்ன தெரியும்னு சொன்னோடனே அவர் எல்லா தெரிஞ்சதையும் சொல்கிறாரு. அவருக்கு 4 வேதங்கள் உபநிஷம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஏன்டா உனக்கு அமைதி இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு பதில் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஞானத்தை பற்றி உபதேசம். அப்போ அவர் ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணும்போது அவருக்கு அங்கே தான் புலப்படுது. படித்த எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்னும் பாடமாகவே தான் இருக்குது. பாடத்தில் ஏ வஸ்து பரித்யாக ஞானம் புஸ்தகிக்க என்னென்ன நம்ம புத்தியில் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம புத்தி துவாரம் தெரிஞ்சுக்கணும். అదంతా మొదలాలి. జ్ఞేయ వస్తు పరిత్యాగ ஞானம் உண்டு. ஞானம் ஒகட்டே, ஞானம் மாத்திரம்தான் இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்கத்தான். இந்த தியாகம் தூக்கத்தில் டீப் ஸ்லீப்பில் ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி நம்ம உடம்பு விட்டுறமா இல்லையா கொண்டாடிக்கிறது, இதுதான் ஒரிஜினல் தியாகம். இந்த தியாகம் பண்ணுறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்குதோ அவனுக்கு தான் இந்த ஞானம். அப்போ அவர் வந்து அந்த கேள்வி கேட்கும்போது அவருக்கு சொல்கிறாரு, இந்த விஷயத்தெல்லாம் நீ படிச்சிருக்கேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணம் இருக்கனால தான் உனக்கு அந்த சோகம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த படித்ததை விட்டு உனக்கு சரியாக போயிடும். அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இத்தனை நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் படிக்கிறேன், நான் தான் சாமி கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு. அந்த ஆத்மா தான் இருக்குது. ஏன்னா ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அந்த சொரூபத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ளெக்ஷன் தான்.
ரெஃப்ளெக்ஷன்னா அதோட எதிரொலியாக தான் நம்ம இருக்கோம். ஆதாரமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அவர் தான் இருக்கார். அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்கார். நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ சிந்தனை வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெஃப்ளெக்ஷன் நம்மளை பாதிக்கப்பட போகிறதில்ல. அப்போ இந்த ஒரு நிலை தான் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. குரு சொன்ன அந்த 3 வார்த்தையை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். மித்த எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாமே எந்த விதத்தில் எடுத்துக்கலாம்னா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த ஒரு சமாதானம் தான். புத்தியோ இல்லை மனசோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு சமாதானமான பதில். அது அதுக்கப்புறம் நம்மளை வந்து தூண்டாது. இதுக்கப்புறம் என்னன்னு தூண்டாது. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வாட் நெக்ஸ்ட்ன்னு தான் போய்கிட்டே இருப்போம். லைஃப்லையும் சரி, இப்போ கூட உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம், அடுத்து என்ன போகிறோம், இப்படி தான் போகும், 8 மணிக்கு பஸ்ஸை போகும், இப்படி தான் போகும். அப்போ அந்த வாட் நெக்ஸ்ட்டுன்றதை எப்படி சமாதானமாக சொல்கிறது, பரவாயில்ல இங்கே பேசி முடிச்சுட்டு சாப்பிட போகலாம், அது வரைக்கும் டயர் இருக்குது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு சமாதானம் நம்மளுக்குள்ளே வருதுல. இந்த அனுபவம் தான் பாடம். அது கேட்டு வந்து